நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடும் அதுதான். ராசிநாதன் நல்ல நிலையில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விசேஷங்க. பொருளாதார சேர்க்கை இருக்குது, பண வரவு இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் ராசிநாதனும் சரி, குடும்பாதிபதியும் அவர் தான். அவர் அங்கே உட்காந்துருக்காருன்னா அப்போ குடும்ப சுபீட்சமாக இருக்கிறதுக்கான நடைமுறை வழிமுறையை அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அப்போது இந்த மற்ற கிரகங்களுடைய நிலையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு சூப்பர். குரு பார்வை 10ஆம் இடத்தை குரு பார்க்குது, 8ஆம் இடத்தை குரு பார்க்குது, 12ஆம் இடத்தை குரு பார்க்குது, 4ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். இதில் இன்னொரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய கடவுளுடைய பிளெஸ்ஸிங் அப்படின்னா இந்த 3ஆம் இடத்துல குரு குரு வீட்டில் ராகு இருக்கார். அதாவது 3ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது ஒரு இமாலய வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அது உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம். அந்த 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க, கோச்சார ரீதியாக கூட. அதாவது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்து ராகு, 3ல் ராகு இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை ராகு பகவான் அள்ளி வழங்குவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானமாக இருக்கிறதால அங்கே போய் ராகு அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் இது சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லா நிலைகளிலும் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், அவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள். இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இல்லை ஒரு நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நிலை. உங்களை பொறுத்தவரையிலையும் என்ன, இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு வரும். அல்லது இளைய சகோதரத்துக்கு கருத்து வேறுபாடு இல்லைன்னா அவருக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2ஆம் இடத்துல சூரியன் சனி இணைவு என்பது சனி பகவான் இருக்கலாம். சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 ஆகிறார். 8ஆம் இடத்து அதிபதி அங்கே வந்து உட்காந்துருக்கார் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் போய் 8ஆம் இடத்து அதிபதி உட்காந்துருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, குழப்பங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் கண்டிப்பாக வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த சூரியன் சனி இணைவு அப்படிங்கும்பொழுது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. உங்களுக்கு 7 சனி நடக்குது. இப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தழுவாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்க சனிக்கிழமை தோறும். சனீஸ்வர பகவானுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் நல்ல பணவரவு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பார்க்குறார். செல்வ செழிப்பு, நல்ல பண வரவு இருக்கும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்.
அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவது கூட தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி வாக்குஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கார், குடும்பஸ்தானத்தில் தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி நாளில் குரு இருப்பது மிக சிறப்பு. செவ்வாய் முதல் 2 வாரம் 4ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே ஒரு தொழில் அமைஞ்சு காசு பணத்தை பார்க்கலாம். அதே குறிப்பாக அந்த விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவங்களுக்கும் சிறப்பு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அனைவர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த குறையும் கிடையாது. அது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், இவங்களுக்கு சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் பெரிய அனுகூலம் கிடைக்கப் போகிறது. இப்போல்லாம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம்னா அவங்க மூலியமாக சொத்து பத்தோ இல்லை அவங்க மூலியமாக நகை நட்டோ லிக்விட் கேஷோ கூட அவங்க பங்கு வாங்கிட்டு வரலாம், உங்களுக்கு பிரித்து தரலாம். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் ராசியில் ஒரு வாரமும் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் லட்சுமி கடாட்சம்னு சொல்லும். அப்போது கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம், சாதிக்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலைத்துறையில் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், அது டெக்னீஷியன் ஆகட்டும், நடிகை ஆகட்டும், இல்லை ஃபைனான்சியரு, மேக்கப் மேனு, எடிட்டரு, இப்படி எவ்வளோ இருக்குது. ஃபோட்டோகிராஃபின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. கலையில் டான்ஸு, மியூசிக்கு, வாய்ப்பாட்டு, இப்படி நிறைய இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. இருந்த போதிலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் எதாவது இடர்பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பம் வரும், சண்டை சச்சரவு வரும்னு சொன்னோம் இல்லையா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட. அது இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதால ஓரளவுக்கு கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெயர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. சின்ன லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா அயன் இல்லாத விஷயம் இல்லை. அயனுக்கு அதிபதி சனி தான், காரகம். அதாவது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உங்களுடைய முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பிறகு அது சரி செய்யப்பட்டு களையப்படக்கூடிய ஒரு அமைப்பு, சரியாகக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் வேலையாட்களுக்கு, பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த குறையும் இருக்காது. நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் இந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் வந்தாலும் அது ஏற்றளவில் இருக்கும், கைக்கு வருவதில் காலதாமதம் எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், இந்த செக்யூரிட்டிஸ், அதாவது அந்த தனியார் துறையில் செக்யூரிட்டிஸாக இருப்பாங்க, அவங்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியங்கள் கிடைக்கும், எந்த குறையும் இல்லை. இதில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறாங்க, ஒப்பனை கலைஞர்கள் இருக்காங்க, மேக்கப் மேன் இருக்காங்க, வீட்டை பெயிண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, வீட்டை அழகுபடுத்துகிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதில் அதுலேயும் குறிப்பாக இந்த மருத்துவம் சார்ந்த துறையில் பணிபுரிப்பவர்கள், மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க, அதில் வேலை பார்க்குறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, இந்த
ஆஸ்பத்திரியில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க நான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மீடியாக்கள், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். நீங்கள் 22, 23, 24 சந்திராஷ்டம் வருவதால் இந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது.